ஒரு திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை நட்டிருந்த ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த அத்தி மரம் கனிகளை தர வேண்டும் என்று எதிர்பார்த்து அந்த திராட்சை தோட்டத்தில் அவர் நட்டிருந்தார். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, 3 வருஷமாய் இந்த அத்திமரத்தில் என்ன இல்ல, கனிகள் இல்லை என்று அவர் சொல்கிறார். இந்த அத்திமரத்தினுடைய தன்மைகள் என்ன? இந்த அத்திமரம் வருடத்திற்கு எத்தனை முறை கனிகளை கொடுக்கும்? எல்லா மரத்திற்குமே ஒவ்வொரு காலங்கள் உண்டு. கனி தரக்கூடிய காலம், இலையுதிர் காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அத்திமரத்தினுடைய தன்மைகளை நீங்க பாத்தீங்கன்னா, வயலில் வேலை செய்பவர்கள் இலைப்பாறுவதற்கென்று ஏற்ற ஒரு மரம், பெரிய இலைகளாக இருக்கும், பரந்த கிளைகளும் உண்டு. கிழக்கு தொடர்ச்சி மலைக்காடுகளிலே இது 1000 கணக்கில் இருக்கிறதாக ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது. அத்தி மரம், அந்த அத்தி பழங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல தாது சத்துக்கள் நிறைந்ததாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருடமும் 2 முறை விளைச்சல் தரக்கூடியது இந்த அத்தி மரம். அப்போ 2 முறை கனிகளை கொடுக்கும். யூதர்கள் முதலில் வரக்கூடிய அந்த அறுவடையில வரக்கூடிய அந்த கனிகளை பழங்களாக அதை உண்பார்கள். 2வது விளைச்சல வரக்கூடிய அந்த கனிகளை அவங்க காய வைத்து அதை அடைகளாக வைத்துக் கொள்வார்கள். ரொம்ப நாள் அதை வைத்து பயன்படுத்துவார்கள், மற்றவர்களுக்கும் கொடுத்து உதவுவார்கள். இதுதான் இந்த அத்திமரத்தினுடைய தன்மைகள். இப்போ ஒரு ஆண்டிற்கு 2 முறை தரக்கூடியது என்று சொன்னால் 3 வருஷமா கனி தரல, எத்தனை முறை கொடுத்துருக்கணும்? 6 முறை கொடுத்திருக்க வேண்டும். ஆனா கனி தரல. அதனால தான் இந்த மனிதன் இது 3 வருஷமா கனியை தேடினதுனால இனி இது கனி தராது என்று சொல்லிவிட்டு அதை வெட்டி போட சொல்லுகிறார். மிக முக்கியமான ஒரு வசனம் என்னன்னா, கீழே சொல்லப்பட்டிருக்கு 7ல, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது? ஏன் நிலத்தை கெடுக்குது? இந்த அத்திமரம் நிலத்தை கெடுக்குமா? இல்ல. ஆனால் அத்திமரம் எந்த நோக்கத்துக்காக வைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை அது தராவிட்டால் அது களைகளாக எண்ணப்படும். யூதர்களுடைய அவர்களுடைய மைண்ட்ல இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, அது கனி தந்தா அதை மரமாக, அத்திமரமாக பார்ப்பாங்க. அது கனியே தரலையா, அது எந்த மரமாக இருந்தாலும் சரி, அதை பயிர்களுக்கு நடுவிலே வரக்கூடிய களைகளாத்தான் அவர்கள் எண்ணுவார்கள். அதனாலதான் அதை வெட்டி போட சொல்றாரு. அத்திமரம் கனி தராமல் ஏமாற்றி கொண்டு இருந்தது. அப்ப அந்த வேலைக்காரர் சொல்றாரு, இல்லையா, இந்த 1 வருஷம் இருக்கட்டும், நான் இதுக்கான தேவைகள் எல்லாத்தையும் நான் மறுபடியும் இந்த 3 வருஷமா நான் என்னென்ன பண்ணணும்னோ மீண்டும் இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து நான் அதற்காக நான் என்ன செய்யறேன், வேலை செய்கிறேன். இந்த வருஷம், இந்த 4வது வருஷம் கண்டிப்பா கனி கொடுத்துச்சுன்னா நம்ம வச்சிருக்கலாம், இல்லைன்னா நானே அதை வெட்டி போடுகிறேன் என்று அவர் அங்கே சொல்லுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சரியான பாதையிலே நாம் நடக்கிறோமா என்று கவனித்து பார்க்க வேண்டும், யோசிக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் எப்படி போய் கொண்டிருக்கிறது? கனியுள்ளதா இருக்கிறதா, இல்ல கனி அற்றதா இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்து பல ஆண்டுகள் ஆகி இருக்கலாம், பல வருடங்கள், பல மாதங்கள், எத்தனையோ ஆண்டுகள் நாம் சபைக்கு போய் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். நல்லா கவனிக்கணும். இந்த சமயங்களில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை மற்றவர்களுக்கும் ஆண்டவருக்கும் கனி கொடுக்கக்கூடியதா இருக்கிறதா? நீங்களும் நானும் கிறிஸ்துவில் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு முழுக்க ஞானஸ்நானம் பெற்று ஒரு சபையிலே அங்கமாக இருக்கிறோம். சபைக்கு நாம் போய் கொண்டிருக்கிறோம், சபையிலே தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமா கிறிஸ்தவ வாழ்க்கை? முதலாவது நாம் அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும், 2வது அவருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். கனி கொடுக்கிற ஜீவியம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இன்றைக்கு அவரோடு இணைந்திருக்கும் பட்சத்தில் தான் நாம் கனி கொடுக்க முடியும். இல்லாவிட்டால் அந்த மரம் வெட்டி வீசப்படும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் அது எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் நம் மீது ஆண்டவர் ஒரு மிகுந்த ஒரு பாசத்தோடு அவர் அதை நமக்கு அறிவுறுத்துகிறார். லூக்கா 13:5 நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். எந்தெந்த காரியங்களை மனம் திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ ஆண்டவரோடு நெருங்கி எந்தெந்த காரியங்களை நாம் மனம் திரும்ப வேண்டுமோ அந்தந்த காரியங்களை நாம் மனம் திரும்பி ஆண்டவரோடு உள்ள உறவை அதிகமாய் ஐக்கியப்படுத்திக் கொள்வோம். 2 காலம் விசுவாசியா இருக்கிறோம், சீசர்களா இருக்கிறோம்,
நாம் ஆண்டவருக்கு கனி கொடுக்கிறோமா என்று நீங்கள் சிந்தித்து பார்த்து ஆண்டவரோடு ஒப்புரவாகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.